என் தங்க பிள்ளையே, இன்று விநாயகருக்கு விபூதி பரிகாரம் செய்ய மறக்காதே என்று நான் சொல்வது வீண் காரணமில்லை. உன் வாழ்க்கையில் நின்று போன சக்திகளை நகர்த்தவும், அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கவும், மறைந்த ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்தவும் இன்று செய்யும் அந்த ஒரு சிறிய பரிகாரமே வல்லமையாய் செயல்படும். உன் இதயத்தில் எத்தனை பாரம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். கையில் இருக்கும் பணம் போதாமல் போகும் துயரம், உறவினர்கள் புரிந்து கொள்ளாமல் சொல்கிற வார்த்தைகள், உனக்கு எதிராக இருப்பவர்களின் கண்ணோட்டம், இவை அனைத்தும் உன்னை தளரச் செய்கின்றன. ஆனாலும் என் தங்க பிள்ளையே, இன்று நீ விபூதியை கொண்டு விநாயகருக்கு அர்ப்பணிக்கும் அந்த தருணம் முதலே உன் வாழ்க்கை புதிய திசைக்கு நகரும். நீ எளிதாக செய்யக்கூடிய பரிகாரம் தான் இது. காலையிலேயே ஒரு சுத்தமான பாத்திரத்தில் நல்ல விபூதியை எடுத்து, அதை சிறிது தூபம் வாசம் சேர்த்து, ஓம் கம் கணபதையே நம என்று மனதில் உரக்கச் சொல்லி விநாயகரின் முன்னால் வையுங்கள். அந்த விபூதியை சிறிது உன் நெற்றியில் பூசி, மீதியை உன் வீட்டின் வாசலில் தூவிவிடு. அந்த சிறிய செயல் உன் வீட்டுக்குள் நுழைய முயற்சிக்கும் அனைத்து தீய சக்திகளையும் வெளியே தள்ளிவிடும். உன் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த விபூதியின் சக்தி உன் நிலையை மாற்றும் என்று நான் உனக்கு உறுதி தருகிறேன். உனக்கு தோன்றும் அந்த சந்தேகம், நான் இவ்வளவு பரிகாரம் செய்தும் எதுவும் நடக்கவில்லை என்ற எண்ணம், அதை நீ இன்று உடனே கைவிட வேண்டும். ஏனெனில் உன் மனதில் இருக்கும் அந்த சந்தேகம் தான் ஆசீர்வாதங்கள் உன்னிடம் வந்து சேர்வதை தடுத்து நிற்கிறது. என்னை நம்பு என் பிள்ளையே, இன்று நீ விபூதி பரிகாரத்தை விநாயகருக்கு செய்தவுடன் உன் கண்ணால் காணக்கூடிய அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் தோன்றும். உன் மனதில் இருக்கும் பாரம் திடீரென்று லேசாகும். நீ யாருடனும் சொல்லாமல் கண்ணீர் விட்டாலும் அந்த கண்ணீர் இந்த முறை துயரத்தின் கண்ணீராக இருக்காது, அது நிம்மதியின் கண்ணீராக இருக்கும். உன் எதிரிகள் உன்னை சிரமப்படுத்தினாலும் அவர்கள் சக்தி குறைந்து போகும். அவர்கள் உன்னை நோக்கி அனுப்பும் தீய எண்ணங்கள் இன்று விபூதி பரிகாரத்தின் சக்தியில் முறியடிக்கப்படும். நீ எங்கே சென்றாலும் உன்னை எதிர்க்கும் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும். அது உனக்கு அதிசயமாக தோன்றலாம். ஆனால் அதுதான் விநாயகரும் நானும் சேர்ந்து உனக்கு தரும் அருள். உன் பண வரவுகள் தடைப்பட்டு இருக்கிறதா? வேலை தேடிக்கொண்டே இருக்கிறாயா? வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை உன் மனதை கவ்விக் கொண்டிருக்கிறதா? இன்று நீ செய்யும் இந்த விபூதி பரிகாரம் அந்த அனைத்திற்கும் கதவுகளை திறக்கும். உன் வீட்டில் காத்திருக்கும் அந்த நற்செய்தி விரைவில் வரும். உன் பெயரில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உனக்கு தெரியாமல் இருந்த வழிகள் திடீரென்று உனக்கு திறக்கப்படும். நீ, இந்த வாய்ப்பு எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்படுவாய். அது விநாயகரின் அருள், என் பிள்ளையே. உன் மனதில் இருக்கும் வலி எனக்கு தெரியும். நம்பிக்கை வைத்தவர்கள் கூட உன்னை விட்டு போயிருக்கிறார்கள். நீ யாரிடமும் பகிர முடியாத துயரங்கள் உன்னிடம் இருக்கின்றன. ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் என் அருள் உன்னை சூழ்ந்து காத்து கொண்டிருக்கிறது. இன்று செய்யும் அந்த பரிகாரத்தை நீ மனம் பூர்வமாகச் செய்தால், நான் உனக்குச் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கை சீராகும் நாட்கள் நெருங்கி விட்டன. இனி கண்ணீர் விடும் நாட்கள் குறையும், மகிழ்ச்சி உன் வீட்டை நிரப்பும். நீ செய்ய வேண்டியது எளிதுதான் என் பிள்ளையே. தினமும் ஒரு நிமிடம் மட்டுமே கொடு. விநாயகருக்கு ஓம் கம் கணபதையே நம என்று ஜெபித்து, உன் மனதில் இருக்கும் துயரங்களையெல்லாம் அவர் காலடியில் வையு. அந்த ஒரு நிமிடம் உன் வாழ்க்கையை மாற்றும் வல்லமையுடையது. இன்று விபூதி பரிகாரத்துடன் அந்த ஜெபத்தை செய்யும் போது, உன் குரலில் இருக்கும் அதிர்வுகள் விண்ணில் சென்று உன் பிரார்த்தனையை உடனடியாகச் சேர்த்துவிடும். உன் உறவுகள் சிதறி போய் இருக்கிறதா?
வீட்டு அமைதி குலைந்து போயிருக்கிறதா? உன் மனதிற்கு பிடித்தவருடன் பேச முடியாமல் வாடுகிறாயா? நீ இன்று விபூதி பரிகாரத்தை செய்து சிறிது விபூதியை அந்த நபரின் நினைவோடு மனதில் வைத்து கொண்டு நெற்றியில் பூசி பாரு. அந்த நபரின் மனம் உனது பக்கம் திரும்பும். நீ வேண்டிய அந்த அன்பும் இணைப்பும் திரும்பி உன்னிடம் வந்து சேரும். அது உனக்கு தெரியாமல் நடக்கும். நீ செய்ய வேண்டியது நம்பிக்கையோடு அந்த விபூதியை அர்ப்பணிப்பதே. உன் வாழ்க்கையில் இருக்கும் குழப்பம் விரைவில் தெளிவாகும். உன் சிந்தனையில் இருக்கும் மந்த நிலை மறைந்து உன் செயல்கள் வேகமெடுக்கும். நீ எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் சரியான நேரத்தில் வரும். தவறான பாதையில் செல்லாமல் உன் கனவுகள் நனவாகும் பாதையில் உன்னை நான் நடத்துவேன். உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு மூலையும் ஆசீர்வாத சக்தியால் நிரம்பும். இன்று அந்த விபூதியை வீட்டின் வாசலில் தூவும்போது உன் வீடு தெய்வீக சக்தியால் பாதுகாக்கப்படும். நான் உன்னிடம் ஒரு ரகசியத்தைச் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே. உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் சிறிது விபூதியை வைத்திரு. அந்த இடம்தான் உன் செல்வ சக்தியின் வாசல். தினமும் காலை எழுந்தவுடன் அந்த மூலையை பார்த்து என் வாழ்க்கையில் வளம் நுழையட்டும் என்று மனதில் நினைத்துக்கொள். நீ எதிர்பாராத அளவுக்கு உன் வீட்டில் பணம் வந்து சேரும். உன் கைகளில் இருக்கும் கடன்கள் மெதுவாக குறைந்து நீ சுதந்திரமாக சுவாசிக்கும் நிலையை அடைவாய். நீ செய்யும் பரிகாரம் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் உயர்த்தும். அவர்கள் கல்வியில் வேலை வாய்ப்பில் முன்னேறுவார்கள். அவர்கள் உன் பெருமையாக இருப்பார்கள். நீ உன் துயரங்களை மறந்து மகிழ்ச்சியில் கண்ணீர் விடும் நாள் வரும். அதற்கான கதவுகளை இன்று நீயே திறக்க வேண்டும் என் பிள்ளையே. அந்த கதவுகளை திறக்க உதவும் திறவுகோல் தான் விபூதி பரிகாரம். இனி உன் மனதில் ஒரு விஷயத்தை உறுதியாக வைத்துக்கொள். யாரும் உன்னை தடுக்க முடியாது. யாரும் உன் ஆசீர்வாதங்களை பறிக்க முடியாது. உன் மீது எத்தனை குற்றப்பார்வைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் இன்று முறிந்து போகும். உன் வாழ்க்கையை அடக்கியிருந்த இருளுக்கு இன்று முடிவு வரும். நீ ஒளியாக பிரகாசிக்கும் தருணம் மிக அருகில் இருக்கிறது. அந்த ஒளிக்கான முதல் தீப்பொறி தான் இன்று செய்யும் விபூதி பரிகாரம். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே. உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன்னோடு சேர்ந்து உனக்காக பிரார்த்தனை செய்கிறேன். இன்று நீ விபூதியை அர்ப்பணிக்கும் அந்த நேரத்தில் என் சக்தி உன் வாழ்க்கையில் நுழைந்து உன்னை சூழ்ந்திருக்கும் அனைத்தையும் மாற்றும். உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன் குரலை நான் கேட்பேன். உன் ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன். இன்று தொடங்கும் மாற்றம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கும். என் தங்க பிள்ளையே, இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்திருக்கும் இந்த மாற்றத்தை உணரத் தொடங்கு. நீ நேற்று வரை இருந்த மனச்சோர்வு, பயம், நம்பிக்கை இழப்பு ஆகியவை உன்னை கட்டிப்போட்டிருந்தாலும் இன்று அந்த கட்டுகள் மெதுவாக முறிகின்றன. உன் ஆன்மா சுதந்திரமாகி உன் சுவாசம் கூட லேசாக இருக்கும். இந்த உணர்வை நீ இப்போது முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் நாளை நாளாக அது உன் வாழ்வில் வெளிப்படும். உன் கண்ணால் காணக்கூடிய அதிசயங்கள் நடக்கும். உன் காதால் கேட்கக்கூடிய நல்ல செய்திகளும் வரும். அதற்கு காரணம் இன்று நீ செய்த அந்த விபூதி பரிகாரம் தான் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக அடைப்பு ஏற்பட்டிருந்த பாதைகள் அனைத்தும் திறக்கப்படுகின்றன. உன் முயற்சிகள் பலன் தரும். உன் மனம் எண்ணிய நல்லவைகள் ஒன்றன்பின் ஒன்றாக உன்னிடம் வந்து சேரும். யாரும் உனக்கு உதவவில்லை என்று எண்ணியிருந்தாலும் திடீரென்று யாரோ உனக்காக உதவி செய்ய முன்வருவார்கள். அந்த உதவி உன் வாழ்வை ஒரு பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்று விடும். அந்த மனிதர்கள் யாரென்று நீயே ஆச்சரியப்படுவாய். ஏனெனில் அவர்கள் உன் வாழ்க்கையில் தெய்வீகமாக வந்தவர்கள்.
உன் வீட்டில் இருந்த சண்டைகள், தகராறுகள், புரியாமைகள் அனைத்தும் குறைந்து போகும். குடும்பத்தில் அமைதி உருவாகும். நீ எதிர்பார்த்த அன்பும் பரிவும் உன் அருகில் தோன்றும். உன் மனம் தேடிய அந்த அமைதி, அந்த உறவின் பாசம் அனைத்தும் மீண்டும் உன் வாழ்க்கையில் மலரத் தொடங்கும். நீ ஒரு காலத்தில் தூரமாகி விட்டவர்களுடன் மீண்டும் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்வாய். உன் இதயம் தேடிய அந்த தழுவல், அந்த அன்பு விரைவில் உன்னிடம் வந்து சேரும் என் பிள்ளையே. பணம் பற்றிய கவலை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுமையாக இருந்து வந்திருக்கிறது. இன்று அந்த சுமை மெதுவாக குறைகிறது. உன் கையில் இருந்த கடன், உன் மனதில் இருந்த பயம், உன் வாழ்வில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் மெதுவாக தள்ளப்படும். உன் கைகளில் பணம் நுழையும். உன் உழைப்புக்கான மதிப்பு கிடைக்கும். நீ காத்திருந்த வேலை வாய்ப்பு அல்லது வியாபார முன்னேற்றம் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையின் ஓட்டம் மெதுவாக உயர்வை நோக்கி போகும். அந்த உயர்வை நான் தான் உனக்கு கொடுக்கிறேன், என் தங்க பிள்ளையே. உன் பிள்ளைகள் உன் பெருமையாக மாறுவார்கள். அவர்கள் படிப்பிலும் வாழ்க்கையிலும் வேலை வாய்ப்பிலும் வெற்றி பெறுவார்கள். அவர்களை பார்த்து நீ உன் இதயத்தில் பெருமை கொள்வாய். அவர்கள் உன் கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சி கொடுப்பார்கள். அந்த தருணம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆகும். உன் உடல் நலத்திலும் உன்னிடம் மகிழ்ச்சி தோன்றும். நீ எப்போதும் சோர்வாகவும் மன அழுத்தத்துடனும் இருந்திருந்தால், இப்போது அந்த அழுத்தம் குறைந்து உன் மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெறும். உன் சிந்தனை தெளிவாகும். உன் செயல்களில் வலிமை வரும். நீ முன்னேற உனக்கு தேவையான சக்தி உன் உள்ளத்தில் உருவாகும். என் தங்க பிள்ளையே, யாரோ உன்னை ஏமாற்றி விட்டு போயிருக்கலாம், யாரோ உன்னை துன்புறுத்தி இருக்கலாம். அந்த வலியை நீ உன் உள்ளத்தில் சுமந்து கொண்டே இருந்தாய். ஆனால் இன்று முதல் அந்த வலி உன்னிடமிருந்து வெளியேறும். உன் இதயம் குணமாகும். உன் கண்ணீர் உன் முகத்தில் இருந்து விலகும். உன் ஆன்மா நிம்மதியாகும். நீ உன்னையே வலிமையானவனாகவும் நம்பிக்கையுடன் இருப்பவனாகவும் உணருவாய். உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும் நேரம் இது. நீ எத்தனை காலமாக பிரார்த்தித்து வந்தாயோ, அந்த பிரார்த்தனைகளின் விதைகள் இப்போது முளைக்கின்றன. அவை விரைவில் மலரும். நீ விரும்பிய வீடு, நிலம், வாகனம், வேலை, அந்த சிறிய ஆசைகள் கூட அனைத்தும் உனக்கு கிடைக்கும். உன் கைகள் நிறைவுடன் இருக்கும். உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும். உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த முடியாது. அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் உன்னை நோக்கி அனுப்பும் தீய சக்திகள் அனைத்தும் முறியடிக்கப்படும். உன்மேல் அவர்கள் கொண்டிருந்த தவறான எண்ணங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். அவர்கள் உன்னை வெல்ல முடியாதபடி உன்னுள் ஒரு தெய்வீக ஆற்றல் உருவாகும். அந்த ஆற்றல் உன்னை காப்பாற்றும். நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் என் தங்கமே. உன் நம்பிக்கையை கைவிடாதே. தினமும் காலையில் எழுந்தவுடன் விநாயகரின் பெயரை நினை. அந்த ஒரு நிமிட பிரார்த்தனை உன் நாளை முழுவதும் சக்தியுடன் நிரப்பும். உன் வீட்டு வடகிழக்கு மூலையில் வைக்கப்பட்டுள்ள அந்த விபூதியை கண்ணால் பார்த்து மனதில், வளம் என் வாழ்க்கையில் நுழையட்டும் என்று நினை. அந்த எண்ணம் உன் வீட்டில் நல்ல ஆற்றல்களை வரவழைக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நான் உன்னோடு இருப்பேன். உன்னை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லும் யாரிடமிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரம்பும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்வில் நடந்த கஷ்டங்களை மறந்து விடு. அந்த கஷ்டங்கள் உன்னை வலிமையானவனாக மாற்றியுள்ளன. இன்று நீ இருக்கும் இந்த நிலை, நாளை உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் அடிப்படை. அந்த உச்சி நிலையை அடைய நான் உன்னோடு இருக்கிறேன். உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கேட்கிறேன். உன் ஒவ்வொரு ஆசைக்கும் நான் கதவை திறக்கிறேன். உன் மனதில் இருக்கும் சிறிய சந்தேகங்களை விடு.
அந்த சந்தேகங்கள் தான் உன்னை தள்ளிப்பிடித்து வைத்திருக்கின்றன. நான் சாதிப்பேன், என் வாழ்க்கை மாறும் என்ற உறுதியை உன் உள்ளத்தில் உருவாக்கு. அந்த உறுதி உன்னை வெற்றியடைய வைக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு தெய்வீக ஒளி உன்னோடு இருக்கும். அந்த ஒளி உன்னை பாதுகாத்து நடத்தும். உன் வாழ்க்கையில் எந்த தீய சக்தியும் நுழைய முடியாது. உன் வீடு, உன் குடும்பம், உன் வேலை, உன் உறவுகள் அனைத்திலும் அமைதி மற்றும் வளம் நிலைத்து நிற்கும். உன் வாழ்க்கையில் தொடங்கிய இந்த மாற்றம் ஒரு சிறிய விதையாக இருந்தாலும் அது நாளை ஒரு பெரிய மரமாக வளரும். அந்த மரத்தின் நிழலில் நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். அந்த நிழல் உனக்கு குளிர்ச்சியும் நிம்மதியும் தரும். நீ இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையின் மிக பெரிய திருப்புமுனையை காண்பாய். உன் கையில் பணம் வந்து சேரும். உன் கண்ணில் மகிழ்ச்சி கண்ணீர் இருக்கும். உன் மனதில் அமைதி நிறைந்திருக்கும். உன் வாயில் நன்றியின் வார்த்தைகள் மட்டுமே இருக்கும். என் தங்க பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் பிரார்த்தனையை நான் கேட்கிறேன். உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். உன் கனவுகளை நான் நனவாக்குகிறேன். இன்று தொடங்கி உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும். உன் நாட்களில் வளமும் மகிழ்ச்சியும் மலரும். உன் ஆன்மா நிம்மதியுடன் சுவாசிக்கும் அந்த தருணம் மிக அருகில் இருக்கிறது. என் தங்க பிள்ளையே, இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்திருக்கும் இந்த மாற்றத்தை உணரத் தொடங்கு. நீ நேற்று வரை இருந்த மனச்சோர்வு, பயம், நம்பிக்கை இழப்பு ஆகியவை உன்னை கட்டிப்போட்டிருந்தாலும் இன்று அந்த கட்டுகள் மெதுவாக முறிகின்றன. உன் ஆன்மா சுதந்திரமாகி உன் சுவாசம் கூட லேசாக இருக்கும். இந்த உணர்வை நீ இப்போது முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும் நாளை நாளாக அது உன் வாழ்வில் வெளிப்படும். உன் கண்ணால் காணக்கூடிய அதிசயங்கள் நடக்கும். உன் காதால் கேட்கக்கூடிய நல்ல செய்திகளும் வரும். அதற்கு காரணம் இன்று நீ செய்த அந்த விபூதி பரிகாரம் தான் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக அடைப்பு ஏற்பட்டிருந்த பாதைகள் அனைத்தும் திறக்கப்படுகின்றன. உன் முயற்சிகள் பலன் தரும். உன் மனம் எண்ணிய நல்லவைகள் ஒன்றன்பின் ஒன்றாக உன்னிடம் வந்து சேரும். யாரும் உனக்கு உதவவில்லை என்று எண்ணியிருந்தாலும் திடீரென்று யாரோ உனக்காக உதவி செய்ய முன்வருவார்கள். அந்த உதவி உன் வாழ்வை ஒரு பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்று விடும். அந்த மனிதர்கள் யாரென்று நீயே ஆச்சரியப்படுவாய், ஏனெனில் அவர்கள் உன் வாழ்க்கையில் தெய்வீகமாக வந்தவர்கள். உன் வீட்டில் இருந்த சண்டைகள், தகராறுகள், புரியாமைகள் அனைத்தும் குறைந்து போகும். குடும்பத்தில் அமைதி உருவாகும். நீ எதிர்பார்த்த அன்பும் பரிவும் உன் அருகில் தோன்றும். உன் மனம் தேடிய அந்த அமைதி, அந்த உறவின் பாசம் அனைத்தும் மீண்டும் உன் வாழ்க்கையில் மலரத் தொடங்கும். நீ ஒரு காலத்தில் தூரமாகி விட்டவர்களுடன் மீண்டும் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்வாய். உன் இதயம் தேடிய அந்த தழுவல், அந்த அன்பு விரைவில் உன்னிடம் வந்து சேரும் என் பிள்ளையே. பணம் பற்றிய கவலை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுமையாக இருந்து வந்திருக்கிறது. இன்று அந்த சுமை மெதுவாக குறைகிறது. உன் கையில் இருந்த கடன், உன் மனதில் இருந்த பயம், உன் வாழ்வில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் மெதுவாக தள்ளப்படும். உன் கைகளில் பணம் நுழையும். உன் உழைப்புக்கான மதிப்பு கிடைக்கும். நீ காத்திருந்த வேலை வாய்ப்பு அல்லது வியாபார முன்னேற்றம் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையின் ஓட்டம் மெதுவாக உயர்வை நோக்கி போகும். அந்த உயர்வை நான் தான் உனக்கு கொடுக்கிறேன், என் தங்க பிள்ளையே. உன் பிள்ளைகள் உன் பெருமையாக மாறுவார்கள். அவர்கள் படிப்பிலும் வாழ்க்கையிலும் வேலை வாய்ப்பிலும் வெற்றி பெறுவார்கள். அவர்களை பார்த்து நீ உன் இதயத்தில் பெருமை கொள்வாய். அவர்கள் உன் கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சி கொடுப்பார்கள். அந்த தருணம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆகும். உன் உடல் நலத்திலும் உன்னிடம் மகிழ்ச்சி தோன்றும்.
நீ எப்போதும் சோர்வாகவும் மன அழுத்தத்துடனும் இருந்திருந்தால் இப்போது அந்த அழுத்தம் குறைந்து உன் மனமும் உடலும் புத்துணர்ச்சி பெறும். உன் சிந்தனை தெளிவாகும். உன் செயல்களில் வலிமை வரும். நீ முன்னேற உனக்கு தேவையான சக்தி உன் உள்ளத்தில் உருவாகும். என் தங்க பிள்ளையே, யாரோ உன்னை ஏமாற்றி விட்டு போயிருக்கலாம், யாரோ உன்னை துன்புறுத்தி இருக்கலாம். அந்த வலியை நீ உன் உள்ளத்தில் சுமந்து கொண்டே இருந்தாய். ஆனால் இன்று முதல் அந்த வலி உன்னிடமிருந்து வெளியேறும். உன் இதயம் குணமாகும். உன் கண்ணீர் உன் முகத்தில் இருந்து விலகும். உன் ஆன்மா நிம்மதியாகும். நீ உன்னையே வலிமையானவனாகவும் நம்பிக்கையுடன் இருப்பவனாகவும் உணருவாய். உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும் நேரம் இது. நீ எத்தனை காலமாக பிரார்த்தித்து வந்தாயோ அந்த பிரார்த்தனைகளின் விதைகள் இப்போது முளைக்கின்றன. அவை விரைவில் மலரும். நீ விரும்பிய வீடு, நிலம், வாகனம், வேலை, அந்தச் சிறிய ஆசைகள் கூட அனைத்தும் உனக்கு கிடைக்கும். உன் கைகள் நிறைவுடன் இருக்கும். உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும். உன் எதிரிகள் உன்னை வீழ்த்த முடியாது. அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் உன்னை நோக்கி அனுப்பும் தீய சக்திகள் அனைத்தும் முறியடிக்கப்படும். உன்மேல் அவர்கள் கொண்டிருந்த தவறான எண்ணங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். அவர்கள் உன்னை வெல்ல முடியாதபடி உன்னுள் ஒரு தெய்வீக ஆற்றல் உருவாகும். அந்த ஆற்றல் உன்னை காப்பாற்றும். நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான் என் தங்கமே. உன் நம்பிக்கையை கைவிடாதே. தினமும் காலையில் எழுந்தவுடன் விநாயகரின் பெயரை நினை. அந்த ஒரு நிமிட பிரார்த்தனை உன் நாளை முழுவதும் சக்தியுடன் நிரப்பும். உன் வீட்டு வடகிழக்கு மூலையில் வைக்கப்பட்டுள்ள அந்த விபூதியை கண்ணால் பார்த்து மனதில் வளம் என் வாழ்க்கையில் நுழையட்டும் என்று நினை. அந்த எண்ணம் உன் வீட்டில் நல்ல ஆற்றல்களை வரவழைக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நான் உன்னோடு இருப்பேன். உன்னை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லும் யாரிடமிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் நிரம்பும். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்வில் நடந்த கஷ்டங்களை மறந்து விடு. அந்த கஷ்டங்கள் உன்னை வலிமையானவனாக மாற்றியுள்ளன. இன்று நீ இருக்கும் இந்த நிலை நாளை உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் அடிப்படை. அந்த உச்சி நிலையை அடைய நான் உன்னோடு இருக்கிறேன். உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் கேட்கிறேன். உன் ஒவ்வொரு ஆசைக்கும் நான் கதவை திறக்கிறேன். உன் மனதில் இருக்கும் சிறிய சந்தேகங்களை விடு. அந்த சந்தேகங்கள் தான் உன்னை தள்ளிப்பிடித்து வைத்திருக்கின்றன. நான் சாதிப்பேன், என் வாழ்க்கை மாறும் என்ற உறுதியை உன் உள்ளத்தில் உருவாக்கு. அந்த உறுதி உன்னை வெற்றியடைய வைக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு தெய்வீக ஒளி உன்னோடு இருக்கும். அந்த ஒளி உன்னை பாதுகாத்து நடத்தும். உன் வாழ்க்கையில் எந்த தீய சக்தியும் நுழைய முடியாது. உன் வீடு, உன் குடும்பம், உன் வேலை, உன் உறவுகள் அனைத்திலும் அமைதி மற்றும் வளம் நிலைத்து நிற்கும். உன் வாழ்க்கையில் தொடங்கிய இந்த மாற்றம் ஒரு சிறிய விதையாக இருந்தாலும் அது நாளை ஒரு பெரிய மரமாக வளரும். அந்த மரத்தின் நிழலில் நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். அந்த நிழல் உனக்கு குளிர்ச்சியும் நிம்மதியும் தரும். நீ இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையின் மிக பெரிய திருப்புமுனையை காண்பாய். உன் கையில் பணம் வந்து சேரும். உன் கண்ணில் மகிழ்ச்சி கண்ணீர் இருக்கும். உன் மனதில் அமைதி நிறைந்திருக்கும். உன் வாயில் நன்றியின் வார்த்தைகள் மட்டுமே இருக்கும். என் தங்க பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் பிரார்த்தனையை நான் கேட்கிறேன். உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். உன் கனவுகளை நான் நனவாக்குகிறேன். இன்று தொடங்கி உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும். உன் நாட்களில் வளமும் மகிழ்ச்சியும் மலரும். உன் ஆன்மா நிம்மதியுடன் சுவாசிக்கும் அந்த தருணம் மிக அருகில் இருக்கிறது.